விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் சி.வி. சண்முகம் வல்லம் ஒன்றியத்திற்குட்பட்ட அகலூர், முக்குணம் உள்ளிட்ட பல்வேறு ஊராட்சிகளில் இரட்டை இலை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பிரச்சாரத்தின் போது பேசிய அவர், அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தவுடன் திமுக ஆட்சியில் நிறுத்தப்பட்ட தாலிக்கு தங்கம் திட்டம் மீண்டும் அமல்படுத்தப்படும் என பொதுமக்களிடம் உறுதியளித்தார். மேலும் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கும் திட்டம் மீண்டும் தொடங்கப்படும் என குறிப்பிட்ட அவர், மக்கள் நலத்திட்டங்கள் தொடர இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். விவசாயத்துக்கான உற்பத்தி மானியம் ஒரு ஹெக்டருக்கு ரூபாய் 15,000 ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் தரப்படும். நிறுத்தப்பட்ட பள்ளி மாணவ மாணவிகளுக்கான லேப்டாப் மீண்டும் வழங்கப்படும். தாலிக்கு தங்கம் திட்டம் மீண்டும் தொடரப்படும். ரேஷன் கடையில் அரிசியோடு சேர்த்து 1 கிலோ துவரம்பருப்பு, 1 லிட்டர் பாம் ஆயில் வழங்கப்படும். முதியோர் ஓய்வூதிய தொகை 2,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.